ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா கால புருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்னைக்கு போடுறார். 5/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்னைக்கு ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவர்கள் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தேனால் 21/6/2026 அன்னைக்கு நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்னைக்கு. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்னைக்கு சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1ஓ 2ஓ தான் சனி பிரதோஷம் வரும். ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தேனால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம். பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள். மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தேனால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் வந்து ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இந்த உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகிறது. அவளுக்கு வந்து இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2, 3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் வந்து அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான், மறைந்த இடத்தில் சனி பகவான், அதாவது 3, 6, 10, 11 இந்த மாதிரி இடத்துல சனி இருந்ததே ஆனால் மிகப்பெரிய ஏற்றம். 8ஆம் இடமும் மறைவு ஸ்தானம்தான், ஆனால் ஆயுளை தீர்க்கமாக கொடுத்து மிச்சம் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் கொடுக்காது. அதனால் 8ஆம் இடத்துல சனி அந்த அளவு வேலை செய்கிறதில்ல, அந்த அளவு பெரிய விசேஷத்தை கொடுக்கறதில்ல. 3, 6, 10, 11 இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இந்த மாதம் பார்த்தடையானால் பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரணும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 32 நாள் ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதனை குரு பார்க்கிறார். சுக்கிரன் ராசியை பார்க்கிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அது தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் அவரே. அதனால் காதல் திருமணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் சப்தம பார்வை இருக்குது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன லவ் கம் அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லக்கூடிய காதலோடு சேர்ந்த வீட்டில் இது அக்செப்ட் பண்ணி போகக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையே கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய சுகங்கள் 19/6/2026 சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு போயிடுறார், திரிகோணத்தில் போய் ஒரு செவ்வாய் போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே 6ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போகிறது. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானம். உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். புதன் மாறினதுலேருந்தே கொஞ்சம் மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் சற்று பாதிப்பு இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும், உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தலையானால் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6, 8 ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. 8ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல அதெல்லாம் இந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பின்னடைவு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சூரியன் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார், அதாவது 8க்கு 11ஆம் இடம். அது தவிர புதன் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கு. அதனால் வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். பிரச்சனைகள் மூலியமாக மாற்றங்கள், அதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் போய் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது, சுக்கிரனுடைய பார்வை இருக்குது, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு, காதல் திருமணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இருப்பினும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது 6ஆம் இடத்துல அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அது தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு, திடீர் விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில், ஷேர் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடம் போகிறதுனால ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர கருப்பு மண், நிலம், அது தவிர பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கிரானைட்டு, எண்ணெய், எள்ளு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இரும்பு சம்பந்தமான விஷயங்களில், லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். ஏன்னா ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வேண்டாம், பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் சந்திராஷ்டம காலத்தில் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் கட்டாயத்தில் வந்தது. ஆனால்
நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா நீர் மோர் கொடுங்க. இல்லை கோவிலில் வந்து இந்த இது சனிக்கிழமை அன்றைக்கி தயிர் சாதம் பிரசாதம் பண்ணி பிள்ளையார் கோவிலில் தயிர் சாதம் வந்து விநியோகம் பண்ண சொல்லுவோம். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா மகர ராசிக்காரர்களுக்கு, அதாவது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் ஈசான்யத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஏன்னா கால பைரவர் சனி பகவானுக்கு குருநாதன்னு சொல்லக்கூடியவர். அதை தவிர கால பைரவர் வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து, அதாவது சிவன் கோவில்லையும் அவர் தான் வந்து எப்போவுமே அந்த கோவிலை கட்டி காப்பவர்னு சொல்லுவோம். அதனால் கால பைரவரை வழிபட்டுட்டு வர்றதும் தேய்பிரை அஷ்டமியில் வழிபடுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.